ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா இதில் வர மாதிரியே பிள்ளையாருக்கு பர்த்டே தாங்க. நம்ம பிள்ளையாரோட பர்த்டே நம்மளும் ரொம்ப நல்லாவே பெருசாக கொண்டாடுவோம் இல்லையா? அதுக்காக நான் அம்மாக்கிட்ட முந்தின நாள் நைட்டே சொல்லிட்டு, அம்மா நாளைக்கு காலைல நீங்கள் வாசல்லாம் தெளித்து வந்துடுங்க, நான் கோலம் மட்டும் போட்டுறேன் அப்படின்றேன். அம்மா இந்த வாசலில் விநாயகர் கடவுள் உருவங்கள் வரைகிறது பிடிக்காது. அதனால் குட்டியாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. அதாங்க அந்த கோலம், நான் போட்ட கோலம் தான் அது. அப்படியே நம்ம ஈவினிங்கும் ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டிருந்தேன், அதை எடுத்திருந்தேன். பட் கிளிப் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கோயில் கிளம்புறதுக்காக இன்றைக்கி சாரீ கட்டியிருந்தேன். அந்த கிளிப் தாங்க அதெல்லாம். அப்புறமா வீட்டில் அந்த கொண்டைக்கடலையும் நம்ம கொலக்கட்டையும் தான் பண்ணியிருந்தோம். பிள்ளையாருக்கு கொலக்கட்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ கொலக்கட்டை கன்ஃபார்மாக இருக்கும். இந்த டைம் அம்மா சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம சுண்டலும் கொலக்கட்டையும் மட்டும் பண்ணியாச்சு. நம்ம குட்டி பிள்ளையார் எவ்வளோ அழகாக கொலக்கட்டை சாப்பிட்றாரு பார்த்தீங்களா? அவர் சாப்பிட்றது இனிப்பு இல்லாத உப்பு கொலக்கட்டை தான். நம்ம அப்படியே இனிப்பு கொலக்கட்டையும் சுண்டலையும் தனியாக ஆளுக்கு ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. தம்பி உப்புள்ள கொலக்கட்டை அதாவது இனிப்பு இல்லாத அவர் குட்டியாக க்யூட்டாக இருந்ததுனால அதை மட்டும் எடுத்து அவர் சாப்பிட்டாரு. அப்படியே நம்மளும் பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே தாங்க கோயில். ஸோ கோயிலுக்கு நான் செப்பல் இல்லாமல் தான் நடந்து போனேன். கோயிலுக்கு பாருங்கள், நம்மளோட சிங்கக்குட்டியும் அம்மாவும் போனாங்க. அப்போ போகும்போது அப்போதான் சப்பரை ரெடி பண்ணுறதுக்காக அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு மெயின் விநாயகர் அப்புறம் இன்னொரு விநாயகர் இருப்பார், அவரையும் பார்த்துட்டு அப்படியே முருகன் வள்ளி ஒரே தூணில் இருப்பாங்க, அவங்களையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு நம்ம சாமி கும்பிட்ட வீட்டுக்கு ஸோ திரும்ப பூஜை நடக்கும்போது போய்க்கலாங்கிற மாதிரி போயிட்டோம். ஸோ நாங்கள் போகும்போது கரெக்டாக போன ஒரு 5 மினிட்ஸ்லேயே பூஜை நடந்துச்சு. ஏன்னா நம்ம மணி அடிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா பூஜை நடக்கும்ட்டு. வீட்டில் மனசத்தை கேட்டோன்னு தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே நாங்கள் வெளியே நின்றுட்டோங்க, படிக்க வெளியே நின்னோம். ஏன்னா எப்படி பிள்ளையாருக்கு பூஜை நடக்குமோ அங்கேயுமா அலையணும்னு சொல்லிட்டு இங்கே இன்னுமா உள்ளே நடக்கிற பூஜை அவ்வளோவா தெரியல. ஸோ அதனால் வீடியோ கேமரா வசதி எடுத்து பார்த்து வச்சிட்ருப்பேன். ஸோ அப்புறம் இங்கே திரும்ப நம்ம சப்பரத்தில் போகிற விநாயகருக்கு பூஜை பண்ணுவாங்கள்ல, லட்சார்ச்சனை, அப்புறம் இந்த 5 முகம் தீபம் ஆதாரணை, அப்புறம் நார்மல் தீபாதாரணை, அதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல திருப்தியாக சாமிக்கிட்ட வேண்டதெல்லாம் வச்சு சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. கும்பிட்டுட்டு நம்ம வழக்கம் போல் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு நம்ம பிரசாதம் சாப்பிட்டேன். அதெல்லாம் கொண்டைக்கடலையும் புளியோதரையும் கொடுத்துருந்தாங்க, அதையும் சாப்பிட்டு திரும்ப நம்ம சப்பரம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு வெடி போடுவாங்க இல்லையா? அப்போ போகும்போது கரெக்டாக அந்த சப்பரத்தில் உள்ள பிள்ளையாரையும் பார்த்து சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு திரும்ப ஒரு தடவை வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு சப்பரம் இறங்கும் போது வெடி போடுவாங்களாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல் நான் அதை பார்க்கல. அப்புறம் இது வீட்டுக்கு எடுத்த கிளிப்பு, அப்புறம் நான் போட்ட கோலம் நாங்கள் இது.